கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடுங்கிற மாதிரி வெள்ளைக்காரன் ஊர்ல ஆட்டுக்காலும் வெள்ளையா தான் இருக்கும். அதுவும் சூப்பு வச்சாலும் பாயா வச்சாலும் அல்டிமேட்டா இருக்கும் அப்படிங்கிற உண்மை தெரியாம 10-15 வருஷமா சிங்கப்பூர்ல நான் ஆட்டுக்காலே வாங்கினது கிடையாது. எப்ப ஊருக்கு போனாலும் கறிக்கடைக்கார அண்ணன்ட்ட சொல்லி ஒரு 10 செட்டு அண்ணா பக்குவமா சுட்டு கொடுங்கன்னு வாங்கி வச்சு பலத்த பந்தோபஸ்தோட அட்டைப்பெட்டிக்குள்ளார போட்டு கொண்டு வரது தான் வழக்கம். அம்மா ஒரு தடவை சிங்கப்பூருக்கு தனியா வரும்பொழுது கஸ்டம்ஸ்ல என்னம்மா இதெல்லாம் கொண்டு போறீங்க அப்படின்னு கேட்கவும், என்னடா இவ்வளவு சிரமப்பட்டு கொண்டு வந்ததை தூக்கி போட சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பயந்துகிட்டு, சார் பாப்பா மாசமா இருக்கு சார், அதுக்கு ரொம்ப பிடிக்குமே எடுத்துட்டு போறேன் அப்படின்னு ஆபீஸரே சென்டிமெண்டா அட்டாக் பண்ணி விட்டு சேதாரமே இல்லாம ஆட்டுக்கால பத்திரமா கொண்டு வந்து சேர்த்தாங்க. ஆஸ்திரேலியா வெள்ளை ஆட்டுக்கால் டேஸ்ட்டுக்கு அடிக்ட் ஆனதுக்கு அப்புறம் ஊர்ல போய் அம்மா சூப்பு வச்சா கூட என்ன சிங்கப்பூர் ஆட்டம் ஒன்னும் சிறப்பா இல்லையே அப்படின்னு கருத்து சொல்லிட்டு மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு வந்துடுறது. வெள்ளையா இருக்கோ கருப்பா இருக்கோ நாடு விட்டு நாடு வருது, அதனால மாரியாத்தாளுக்கு வேண்டிக்கிட்டதான் நினைச்சிட்டு நல்லா மஞ்சள் தேய்ச்சி விட்டு குளிப்பாட்டி விட்டு அதுக்கப்புறம் சூப்பு வச்சுக்கிறது. உங்களோட ஆட்டுக்கால அனுபவங்களை கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு மிக்க நன்றி.